அருகே சித்தர்காட்டில் அரசு நவீன அரிசி ஆலையை இயக்க மாவட்ட நிர்வாகம் விதித்துள்ள தடையை மீறி ஆலையை இயக்கும் நிர்வாகத்தின் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க கோரியும் அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே சித்தர்காட்டில் அரசு நவீன அரிசி ஆலை இயங்கி வருகிறது. நெருக்கமான மக்கள் தொகை கொண்ட குடியிருப்புகளுக்கு நடுவே தொழிற்சாலை அமைத்து அரிசி ஆலை இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அதனால் ஏற்படும் சுகாதார சீர்கேட்டால் இப்பகுதியை சுற்றியுள்ள பலர் புற்றுநோய், இதய நோய், சுவாச கோளாறு உள்ளிட்ட நோய்களால் அவதிப்பட்டு உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி ஆலையை எதிர்த்து பல ஆண்டுகளாக பொதுமக்கள் அறவழி போராட்டம் செய்து 2010ஆம் ஆண்டு ஆலையை மூட வேண்டும் என்ற நீதிமன்ற ஆணையை சட்ட போராட்டத்திற்கு பிறகு பெற்ற நிலையில் 2017 வரை ஆலை இயங்காமல் இருந்து வந்தது. அதன் பின்பு அவ்வப்போது நீதிமன்ற ஆணைக்கு புறம்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து போராட்டங்களை நடத்தி இறுதியாக சுடுகாட்டில் குடியேறி உண்டு உறங்கும் போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அரிசி ஆலை நிறுத்தம் செய்ய உத்தரவிடப்பட்டது. ஆனால் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி ஆலை இயக்கப்பட்டு கரித்துகள்கள் நாலாபுறமும் பரவியது. மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவை மீறி ஆலையை இயக்க உத்தரவிட்ட நிர்வாக அதிகாரி மீது தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கவும், நீதிமன்ற தரப்பின்படி ஆலையை உடனடியாக நிரந்தரமாக மூடி மின் இணைப்பை துண்டிக்கவும், மருத்துவ குழு ஆய்வு செய்து உயிரிழந்த மற்றும் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணமும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் அளித்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் தீவிரமான போராட்டத்திற்கு தள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். கோரிக்கை மனுவினை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். நடத்தினோம். அந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 10 மணி வரைக்குமே நாங்கள் மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடுலாம் இருந்தோம். இதுக்கு இடையில வந்து வட்டாட்சியர், கோட்டாட்சியெல்லாம் பேச்சுவார்த்தை பண்ணாங்க. அவங்கள்ட்ட நிரந்தரமான தீர்வு இல்லை. அந்த தீர்வு எங்களால் கொடுக்க முடியாது. அந்த தீர்வு கலெக்டர் தான் கொடுக்க முடியாது. ஒரு 10:30 மணிக்கு மேலே நாங்கள் கலெக்டரை சந்திச்சு அது சம்பந்தமாக பேசணும். அந்த பேச எங்களோட குறையே எங்கள்கிட்ட உள்ள அந்த கோர்ட் ஆர்டர்லாம் காமிச்சதுக்கப்புறம் எங்கள் தரப்பு நியாயத்தையும் சொன்னதுக்கப்புறம் புழுங்கல் அரிசியோ பச்சை அரிசியோ எந்த வித ஃபங்க்ஷனுமோ ஆள் இயங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு எடுத்து அதுக்கு இடையில அங்கே உள்ள உண்மையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நான் ஆய்வு பண்ணிட்டு அடுத்தது நான் ஒரு கூட்டம் போட்டு நான் முடிவு பண்ணுறேன் மில்லை ஓட்டணுமா அவங்க சொன்னாங்க. எங்களோட இது நாங்கள் என்ன சொன்னோம், நிரந்தரமாக தீர்வு எங்களை கோர்ட் ஆர்டர் போய் மில்லை மூடுங்க, வேற இடத்துக்கு வேலை ஷிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னு தான் வந்தோம். அதுக்கு இடையில தற்காலிகமாக மில்லை மூடுங்கன்னு சொன்னார். அதுக்கு இடையில அன்றைக்கி நாங்கள் அந்த போராட்டத்தை ஒத்தி வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கடந்த சனிக்கிழமை ஒரு 5 மணிக்கு ஒரு 3 மணி நேரம் தொடர்ந்து இல்லை எந்தவித முன்னேறிப்பு இல்லாமல் கலெக்டர் உத்தரவின் மீது கோர்ட் ஆர்டர் மீது ஓட்டினாங்க. அது சம்மந்தமாக இந்த கலெக்டரை நாங்கள் மனு கொடுத்து வந்தோம். எங்கள் மனுவை வாங்கி பார்த்ததுக்கப்புறம் இது சம்மந்தமாக மில்லுக்கு நான் ஆய்வு பண்ணிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை நல்ல நம்பிக்கையாக நாங்கள் சொல்லிட்டு இருக்காரு. அவர் முடிவாக நாங்கள் எதிர்பார்த்தோம். எங்களை நிரந்தர முடிவுன்னா மில்லை உடனடியாக அந்த இடத்துல மூடணும். அவங்க வேணால் வேறு இடத்துக்கு ஒரு வயல்வெளி சார்ந்த இடத்துக்கு வேணால் மாட்டிக்கலான்ட்டு கோர்ட் ஆர்டர் படி இப்போ முள்ளு முன்னா அவர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கோம். அவர் அதை ஆய்வு பண்ணிட்டு மில்லு கூட்டம் போட்டு முடிவு பண்ணி சொல்லியிருக்காரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.